ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா அக்டோபர் 4th, அதாவது நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. இங்க பாருங்க, ரெண்டு பேரோட ஸ்டெஸ் சேமா போட்டிருக்கீங்க. ஜோஸ்னா காய்ஸ், பையன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம நியூயார்க் போறோம். எங்க போறோம் ஜோஸ்னா? நியூயார்க். ஓகே, இந்த விளாக் எதுக்குன்னா சார்லட், அதாவது நாங்கள் இருக்கிற இடம் சார்லட், அங்கேருந்து நியூயார்க் ட்ராவல் விளாக் தான் இது. இந்த வீடியோ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா அந்த வீடியோ? பாருங்க. 2 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவலு. ஏர்போர்ட் இங்கே வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 2 hours ஃப்ளைட் ஜேர்னி. ஓகே கைஸ், நான் அங்கே சார்லட்டில் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். போக ஃப்ளைட் ட்ராவல் என்ன நடக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நியூயார்க் ஏர்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்க. காய்ஸ், நம்ம சார்லட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட் காட்டுறேன். இதுதான் சார்லட்டோட ஏர்போர்ட். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. என்ன சொல்லுன்னு தெரியலையே. காய்ஸ், ஃபைனலாக செக்கிங் முடிச்சாச்சு. ஃப்ளைட்டு வேறு 1.5 மணி நேரம் டிலே. 6:30 ஃப்ளைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 7:50 ஆகிட்டாங்க. என்ன ஜோஸ்னா, மணி எத்தனை? மணி 5:30 தான் இருக்குது. 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஜோஸ்னா 2.5 மணி நேரம் என்ன பண்ண? 2 மணி நேரம் 1.5 மணி நேரம். இங்கே பாருங்க காய்ஸ், கொண்டையே பாருங்க. ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. அந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. இதுக்கு பேரு பண்ணு கொண்டையம். என்ன ஜோஸ்னா? பண்ணு கொண்டை. காய்ஸ், ஃபைனலாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளைட் 1.5 மணி நேரம் டிலேன்னு சொன்னாங்களா? மணி 1 hour தான் இருக்குது. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க, பர்கர் வாங்கியிருக்கோம். ட்ராவல் வ்ளாக் ஃபுட் வ்ளாக்காக மாறப்போகுது காய்ஸ். இருங்க, இந்த பர்கரில் என்ன வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 பன்னு, 2 சிக்கன் பீஸு, டொமேட்டோ, கொஞ்சம் மயனீஸு, இதுதான் வச்சுருக்காங்க. இந்த பர்கர் $13. நம்ம ஒரு காசுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே. 1000 ரூபாய்க்கு நம்ம 4 பேருக்கு ட்ரீட்டே வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? என்ன பண்ண காய்ஸ், இதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு, யுனைடெட் ஏர்லைன்ஸ். காய்ஸ், ஃபைனலாக நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. ஜோஸ்னா பாருங்க, நம்ம செட்டுக்குள்ள பின்னாடி இருக்கு. ஜோஸ்னா, என்ன நல்லா உட்காந்துட்டியா? காய்ஸ், டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் டிவி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வருத்தம் என்னென்னா நம்ம ஊர் படம் எதுவுமே இருக்காது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்னால அதுவும் போச்சு. காய்ஸ் பாருங்க, ப்ளூ கலர் லைட்டு போட்டுருக்காங்க ஃப்ளைட்டில். ஜோஸ்னா ஃபைனலாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டுனால வெளியில் எதையும் காட்ட முடியாது. மணி இப்போ 8 ஆகுது. 8 மணிக்கு மேலே ஆகுது. இன்னும் இருட்டிடுச்சு. அதுவும் நம்ம விண்டோ சீட்டு வேறு இல்லை, காது அடைக்கி. ஹவர் ஃப்ளைட் ஜேர்னி, 2 மணி நேரம் என்ன பண்ணுறது? அவனும் இங்கிலீஷ் படமாக தான் இருக்கு. பார்பி, பிளாக் விடோ, அவ்வளோ இங்கிலீஷ் படமாக தான் இருக்கு. பரவாயில்ல. ஆனால் அப்படி டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் டிவி வச்சுருக்காங்க எனி டைம். இதுதான் நம்ம ஃப்ளைட்டோட மேப். பாருங்க, சார்லட்லேருந்து நியூயார்க்
1 hour 7 minutes லேண்ட் ஆயிடும். 9:22 22 நம்ம லேண்ட் ஆயிடலாம் போட்டுருக்காங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. நியூயார்க்கோட அழகை லேண்ட் ஆயாச்சு காய்ஸ். ஃபைனலாக நம்ம நியூயார்க் வந்தாச்சு. இதுதான் நியூயார்க் ஏர்போர்ட்டு. ஓகே, இங்கேருந்து நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் ஒரு நிமிஷம் ஆகும். கார் பிடிச்சி போக வேண்டியதான். பாருங்க, நியூயார்க் ஏர்போர்ட். தம்பிமா, நியூயார்க் வந்துட்டீங்களா? நியூயார்க் வந்துட்டானா?